மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழகத்துல ஒரு அரசியல்வாதி இருக்கிறாருன்னா அவங்க ஒரு ஆட்சிக்கு வரணும்னா ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு உறுதிமொழி கொடுப்பாங்க, இல்ல வாக்குறுதி கொடுப்பாங்க. அந்த வாக்குறுதி நாங்க நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பிதான் மக்கள் ஓட்டு போடுறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதை சப்போஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் எதிர்பார்ப்பாங்களா இல்லையா, இந்த மாதிரி எங்களுக்கு வாக்குறுதி நிறைய கொடுத்தாங்க அதனாலதான் நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறதுல எந்த ஒரு தவறும் இல்லையே. சப்போஸ் அந்த மாதிரி நிறைவேற்றாம கேட்கும்போது நீங்க இந்த மாதிரி எல்லாம் போராட்டம் நடத்துனீங்கன்னா கைது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் மனநிலை நினைச்சு பாருங்க. அது அந்த விஷயம் யாராலையும் ஜீரணிக்க முடியாது. ஆனா இது கண்டினியூ ஆகுமா, அதாவது இதே கண்டினியூ ஆனா இந்த மாதிரி அரசியல் நீடிக்குமான்னு பார்த்தானா ஏதோ ஒரு நாள் வீதிக்கு வந்துதான் ஆகணும்னு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி தான் இப்ப எடுத்துக்காட்டா இப்ப எந்த ஒரு ஆட்சிக்கும் வரல, அண்ணாமலை அவர்கள் எந்த ஆட்சிக்கும் வரல, இன்னும் எதுவுமே இன்னும் பொறுப்பு கொடுக்கல, எதுவும் பண்ணல. ஆனா இன்னைக்கு கூட மக்கள் சில விஷயங்களை அவர்கிட்ட போய் கோரிக்கை கேட்கிறாங்க. அதாவது நெடுஞ்சாலைத்துறையில பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம அதை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அதாவது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரியோட டெல்லிக்கு போய் அப்போ அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த மாதிரி சரி என்ன எதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த இடத்துல ஒரு நம்பகத்தன்மைங்கிறது ஒண்ணு இருக்கு. இவர்கிட்ட இதை சொன்னானா இது முடிப்பார் அப்படின்ற மாதிரி. அதே தானே இப்ப எந்த ஆட்சியும் நாம இங்க குறைச்சி மதிப்பிடல. திமுக அந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னையில இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல இருக்கிறாங்க. நிறைய, அதாவது ஒரு 15 வருஷமா அவங்க தூய்மை பணியில ஈடுபட்டுட்டு வர்றாங்க. ஆனா 2021 இப்ப திமுக அது நாங்க ஆட்சிக்கு வந்துட்டானா உங்களை பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. இப்போ போராட்டத்துல இருக்காங்க. 7 நாளோ என்னமோ ஆயிருக்கு. தொடர்ந்து இனிமேலும் பண்ணா நாங்க உங்களை கைது நடவடிக்கை அப்படின்னு சொல்லி போலீஸ் விட்டு மிரட்டுறது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். அப்ப எதுக்கு நீங்க கொடுத்தீங்க, எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? இப்போ வாக்குறுதி கொடுத்ததுனாலதானே அவங்க கேட்கிறாங்க. ஆனா இப்போ நிறைய விஷயங்கள் மேயர் பிரியா இவங்க எல்லாம் சொல்றாங்க, முதலமைச்சர் உங்களுக்காக என்னென்னமோ செஞ்சிருக்கிறாரு, உங்க கூட டீ சாப்பிட்டாரு அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தான் நம்ம கவனிக்கணும். ஆனா அந்த இடத்துல அந்த தூய்மை பணியாளர்கள் சொல்றாங்க, டீ அதாவது டீ சாப்பிட்டீங்க அதை சாப்பிட்டீங்கன்னு சொல்றீங்களே ஒழிய அதுக்கு ஏதாவது பில் இருந்தா கொடுங்க நாங்க தர்றோம்ன்ற மாதிரி போல்டா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் நான் திமுக அதாவது தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றலைன்னா வீதிக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னாலும் அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் அந்த அளவுக்கு ஒரு போல்டான பேச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நிறைய விஷயம் இப்போ உண்மையிலேயே தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னு ஒரு நாள் நினைச்சு பாருங்க. இப்போ கூட மெட்ராஸ்ல நிறைய குப்பை எல்லாம் தேங்கி கிடக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் அங்க குப்பை அள்ளுனான்னா வீதி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே அவங்க எல்லாம் போற்றப்பட வேண்டியவர்கள் தான். இன்னைக்கு மழை அடிச்சு நிறைய டேமேஜ் ஆன இடத்துல எல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். அடைச்சிருந்தா எதானாலும் அவங்க எல்லாம் சரி பண்ணலன்னா வீதியே நாருன்னு தான் நம்ம பார்க்கணும். உண்மையிலேயே அவங்களுக்கு எல்லாம், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு. நிறைய அவங்க கூட போய் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க ஒரு அற வழியில போராடுறாங்க. எந்த ஒரு அதிகாரமோ இல்லாம அவங்களுக்காக யாருமே குரல் கொடுக்கறது இல்லை. பொதுமக்களை தவிர வேற யாருமே குரல் கொடுக்கறது இல்லைன்னு நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை அது வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்ல யோசிப்பார். இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு. அப்போ அவர் கேட்கிறாரு, நீங்க பத்திரிகையாளரா இல்ல நீலம் அப்படின்னு சொல்றாரு. நான் அப்படியெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, பத்திரிகையாளர்கிட்ட தான் நான் பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு தோனியில பேசுறாரு. அப்போ இந்த இடத்துல 2021 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே நீங்க இந்த மாதிரி அப்படின்னு, நாங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல பத்திரிகையாளரே வேண்டாம், இன்னைக்கு ஒரு பொதுமக்களா கேட்டாலும் கூட சொல்ற இடத்துல அவங்க இருக்காங்க தானே. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு மிரட்டும் தோனியில இந்த மாதிரி அதாவது இது நாளைக்கு யாருக்கு பலவீனம்னு நம்ம பார்க்கணும். இப்போ தமிழகத்துல நிறைய கட்சிகள் இன்னைக்கு விசிக ஆனாலும் சரி, கம்யூனிஸ்ட் முத்தரசன் அவர்கள் நிறைய இதே 2 கட்சியும் கூட இதே தான். 2 கட்சியும் இன்னைக்கு அதிமுக தரப்புல நிறைய விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் இப்ப இதே அதாவது அதிமுக ஆட்சி பீரியட்ல
இவங்க திமுக கூட்டணியில இருக்கும்போது எந்த அளவுக்கு பேசினாங்கன்னு நமக்கு தெரியும். ஆணவ படுகொலைக்கு எதிரா. அப்ப எல்லாம் இந்த அரசு தான் பொறுப்பேற்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப என்னன்னா இந்த அரசு சரியா நடவடிக்கை தான் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்கறதுல இவங்க முழு நேர பணியா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அவங்கள நம்பி இப்ப அடித்தட்டு மக்களுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா திருமாவளவனும் குரல் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான ஒரு மக்கள் இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கான ஒரு எந்த ஒரு முன்னெடுப்பு இல்லைன்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் எந்த ஒரு மக்களுக்கான எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் கூட முன்னாடி நின்று போராடுறதா நம்ம பேசப்பட்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எல்லாம் முழுசா திமுக கரைஞ்சிருச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்னன்னா ஒரு நம்பகத்தன்மை தான். இப்போ திமுக ஆனாலும் சரி எந்த ஆட்சி ஆனாலும் சரி எதுக்காக வர்றாங்க? மக்களுக்கு ஏதாவது பணி செய்யணும், ஏதாவது நல்லது செய்யணும்னு தானே வர்றாங்க. அப்ப அந்த நல்லது செய்யும் போது அந்த இடத்துல ஒரு சில வாக்குறுதி கொடுப்பாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா அந்த வாக்குறுதியை நம்பி தான் அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. இவங்க வந்தா எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் வேதனையான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நிறைய 90% நிறைவேற்றி விட்டதாக திமுக சொல்லிட்டு இருக்காங்க. 90% எதுவுமே நிறைவேற்றலைன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். உதாரணமா நீட் சொல்லலாம். நீட் எல்லாம் எதிர்ப்போம், நாங்க வந்து அந்த ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லி அதையும் ஒன்றும் செய்யல. அப்போ இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுத்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாம ஒரு அரசியல் வர்றதுன்னா நீண்ட நாள் நீடிக்குமா அப்படிங்கறது நம்மளோட கேள்வி. இப்போ ஏன்னா எல்லாமே எதிரா இருக்காங்கிறத நம்ம கவனிக்கிறோம். இன்னைக்கு திமுக ஆட்சி சட்ட ஒழுங்கு பிரச்சனையில வந்து நிறைய விஷயங்கள் இதை திசையை திருப்புறதுக்கு கூட நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஏதோ பீகார்ல இருந்து வாக்காளர் வந்துட்டாங்க அது இதுன்னு சொல்லி திசை மாத்திட்டு இன்னைக்கு வந்து ஏதோ ஒண்ணு பேசுறதுக்குன்னு இங்க ஒரு கூட்டம் இருப்பாங்க இன்னைக்கு. இப்போ நம்ம நிறைய கூட்டங்கள் இருக்கு. முந்தியெல்லாம் ஏதாவது ஒரு அரசியல் ரஜினி வரும்போது சிலர் எதிர்ப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் வரும்போது எதிர்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் ஏதோ ஒரு டைம் பாஸ்ல வந்து அதாவது மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அது இங்க வந்து யாருமே பேசக்கூடாது. இங்க அதை பேச விடாம ஒரு கூட்டம் வந்து தடுக்கிறதுக்காகவே இங்க ஒரு சில கட்சிகள் சும்மா லெட்டர் பேட் கட்சி மாதிரி இருந்துட்டு இருக்கும், நம்ம கவனிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய நம்ம இன்னைக்கு வந்து மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயம் ஆனாலும் சரி, இன்னைக்கு சட்ட ஒழுங்கு ஆணவ படுகொலைக்கு ஏதோ ஒரு குரல் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட மத்திய அரசு தான் குற்றச்சாட்டுவாங்க. மத்திய அரசு தான் இதுக்கு ஏதாவது ஒண்ணு வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு அப்ப இங்க முதல்வர் அவர்கள் என்ன வேலை அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்கணும். அப்ப மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதனால ஒட்டு மொத்தமா இன்னைக்கு வந்து திமுகவுக்கு வந்து எதிரா சில நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி அதிமுக நிறைய விஷயங்கள் பாஜக கூட்டணி பெரிய லெவல்ல வந்து இன்னைக்கு ஒரு ஒன்று கூடிடக்கூடாது, ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய கட்சிகள் இன்னைக்கு பிளவுபடுறதை நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் பாருங்க. உதாரணமா இன்னைக்கு வந்து திமுகவுக்குன்னு ஒரு சாலிடா ஒரு ஓட்டு இருக்கு. ஆனா அது வந்து எந்தவித பிளவு இல்லாம அதை தக்க வைக்கிறதுல அவங்க மும்முரமா இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா மற்ற ஓட்டு எல்லாம் பிரிக்கிறதுல தான் இன்னைக்கு வந்து ஊடகம் ஆனாலும் சரி எல்லா பணம் அதாவது பணம் பலம் படைத்த திமுக அரசு ஆனாலும் சரி எல்லாம் அதை தான் கவனிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த ஆட்சிக்கு நாங்க வரணும். ஆனா இங்க ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா நல்லது செஞ்சா மக்களே தேர்ந்தெடுப்பாங்க தானே, எதுக்கு இந்த போராட்டம் அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் இங்க வருது. ஏன்னா ஒரு கோரிக்கையை கொடுக்குறீங்க, அது நிறைவேற்ற முடியுமா, நிறைவேற்ற முடியலையா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அப்ப நீங்க ஏமாத்துறீங்களான்னு ஒரு கேள்வி தானே வருது. அப்போ நிறைவேற்றி விட்டால் தான் இங்க நல்ல ஒரு ஆட்சினுக்கு ஒரு அழகு. அப்படி பண்ணலைன்னா மக்கள் எத்தனை நாள் தான் ஏமாறுவாங்க? சில ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டான்னா என்னைக்குமே உங்களுக்கு ஓட்டு போடணும்னு தலை விதி என்ன தமிழக மக்களுக்கு? மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.